திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நிறைய விஷயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. இது நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க. எல்லாமும் நல்லா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னாங்க. கரண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. ஏன்னா திமுக வந்து எல்லாத்தையுமே தண்ணீல எழுதுனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணீல எழுதுனாங்கன்னா காலங்காலத்துக்கு அப்படி நிக்கும்ல. அது மாரி கல்வெட்டு மாரி தண்ணீல எழுதுனா நிக்கும். அந்த மாரி அவங்க கல்வெட்டு மாரி தண்ணீல எழுதுனாங்க. அது வந்து அப்படியே தண்ணியோட தண்ணியா போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பென்ஷனோட அந்த ஸ்கீம். அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி இருந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம். இப்போ வந்து புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஓல்டுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ரூ. 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மாசம் மாசம் பென்ஷன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து புடிப்பாங்க. அந்த அமௌண்ட்ட புடிச்சாங்க. இப்போ வந்து ஒரு ரூ. 5,000 புடிக்கிறாங்க. ரூ. 5,000 புடிக்க மாட்டாங்க. ரூ. 5,000 புடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 5,000 புடிச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போடும். அவங்களோட சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க. பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இதை சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இதுதான் வந்து பழைய ஸ்கீம். அதாவது ஓல்டு ஸ்கீம். ஆனா இப்போ வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவர்ன்மெண்ட் எல்லாம் காசு குடுக்காது. உன்ட்ட இருந்து நாங்க எடுக்கிற காசு, அதோட இன்ட்ரெஸ்ட். அதோட மட்டும் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். இதுதான் பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசம்.